அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார், நம்மை காத்து வருகிறார், நம்மோடு அவர் இருக்கிறார். பல சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும், பல இக்கட்டுக்களை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மோடு துணை இருப்பது நமக்கு இருக்கிற பெரிய பலம். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தலைப்பை நான் யோசித்தேன். எல்லா நேரத்திலும் தேவன் உடனடியாக செயல்படுவாரா? இந்த கேள்வி நமக்கு அநேக நேரங்களில் வரும். ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் என்றால், கேட்டவுடன் கிடைக்க வேண்டும், கேட்டவுடன் எல்லாம் வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே நாம் வாழ்வதனால ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வந்து ஜெபிப்பதும், ஜெபிக்கும் காரியங்களுக்கு பதிலை பெறுவதும் கூட அநேக நேரங்களிலே உடனடியாக நமக்கு பதில் வேண்டும் என்று எதிர்பார்க்க தொடங்கி விடுகிறோம். கீழ்ப்படுகிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை பின் செல்லுகிறவர்கள் கூட அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். எகிப்துக்கு அனுப்புவதற்காக, அங்குள்ள இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க, அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு, பார்வோனிடம் பேசுவதற்கு அனுப்புகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அறிமுகம் தந்து, இந்த ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்வோனிடம் பேச சொல்லி அனுப்புகிறார். இதை நாம் யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது 5வது அதிகாரம், யாத்திரையாகமும் 5ஆம் அதிகாரம். மோசேயும் ஆரோனும் புறப்பட்டு வருகிறார்கள். பார்வோனின் அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். பார்வோனை சந்தித்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள். என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வனாந்தரத்திலே பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் பார்வோனுடைய சமூகத்திலே. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நினைக்கும் நீங்களும் நானும் கூட இந்த பகுதியை படிக்கும்போது எவ்வளோ தைரியமாய் போய் பார்வோனிடம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளோ அழகான தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு உயர்ந்த கீழ்ப்படிதலாக, நாம் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க கீழ்ப்படிதலாக இருக்கிறது என்று நாம் வியந்து பார்ப்போம். உண்மைதான், அவர்கள் கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு காண்பித்து ஆண்டவர் தந்த தைரியத்தோடு உள்ளே போய் பேசுகிறார்கள். ஆனால் அங்கே பதில் என்ன கிடைக்கிறது? நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. 2 வசனத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையிலே என் ஜனங்களை போகவிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். என் ஜனங்கள் என்று உரிமையோடு அவர்களை சொல்லுவார். ஆனால் பார்வோன், அங்குதான் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களை குறிப்பிட்டு சொல்லும்போது இஸ்ரவேலை நான் போக விடுவதில்லை என்று சொல்கிறார். அப்போ அவருடைய பார்வையிலே இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்காக யாரோ 2 பேர் வந்து பேசுகிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறாங்க. நான் ஏன் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? நான் ஏன் இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்? இந்த ஒரு பதிலைத்தான் அவர் தருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிலை வாங்கி கொண்டு வெளியே வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்கள் பாதிக்கப்பட்டு வெளியே வருகிறார்கள். எப்படிப்பட்ட பாதிப்புன்னு சொன்னால்,
பார்வோன் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொன்னால், ஜனங்கள் அவங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாகிடுச்சு, வேலை சரியாக செய்கிறதில்ல, அதனால தான் பலியிட போகணுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யுங்க, அவங்களுக்கு வேலையை அதிகமாக்குங்கள், செங்கல் அறுப்பதற்கு வைக்கோல்களை தராதிருங்கள், அவங்களே போய் தாளடிகளை தேடிக்கொள்ளட்டும், வேலையை கடினமாக்குங்கள், ஆளொட்டிகளை நியமித்து அவர்களை விரட்டு விரட்டி வேலை வாங்கும்படி உத்தரவிடுகிறார். பாருங்கள், ஒரு நன்மை கிடைக்கும் என்ற முயற்சியோடு அவர்கள் உள்ளே போகும்போது அங்கே நாம் என்ன காட்சியை பார்க்கிறோம்? கீழ்ப்படிந்து உள்ளே செல்லுகிற மோசே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் காது கொடுத்து கேட்டும் கீழ்ப்படியாத பார்வோன். முதல் குறிப்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். கீழ்ப்படிந்த மோசேயையும் அங்கே பார்க்கிறோம், கீழ்ப்படியாத பார்வோனையும் பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேறுபாடு என்னன்னா, மோசேயும் ஆரோனும் கர்த்தரை நன்றாக அறிந்தவர்கள், அவர் சொல்லி அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆனால் பார்வோன் உண்மையிலேயே அவனை பொறுத்தமட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை வைத்து வேலை வாங்க வேண்டும், அவர்களை வைத்து நாம் பயனடைய வேண்டும், அவ்வளோதான் அவர் யோசிக்கிறாரே ஒழிய அவர்களுக்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதில் கொஞ்சம் கூட யோசனை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவரை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன நம்ம பார்க்குறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்த அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான பதில் கிடைத்திருந்தால் நீங்களும் நானும் கூட அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவோம். பாருங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, போனாங்க, கேட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க, அவர் புறப்பட்டு போக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறார். ராஜாவானாலும் அவர் கையில் தான் இருக்காங்க, யாராக இருந்தாலும் அவர் கையில் தான் இருக்காங்க. அவர் சொன்னால் தான் அங்கே காரியங்கள் நடக்கும். அப்போ ஏன் ஆரோனையும் அந்த மோசையையும் அப்படி பயன்படுத்துகிறார்? கடவுளுக்கு அவர்களை குறித்தும் ஒரு நோக்கம் இருந்தது. அவர்கள் போக வேண்டும், கேட்க வேண்டும், இந்த பதிலுக்குரிய விளைவை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ரெண்டாவது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கோபமடைந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு வேலை அதிகமான உடனே இஸ்ரவேல் மக்கள் வெறுப்படைந்தார்கள், ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்கள் முந்தின சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் மோசே முதல்ல போய் சொல்லுவார், கர்த்தர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் போய் பார்வோனை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்ன உடனே 31வது வசனத்தில், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே போன சாப்டரில் நிகழ்கிறது, யாத்திரையாகும் 4வது அதிகாரத்தில். ஆனால் 5வது அதிகாரத்தில் சொன்ன வேலையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவங்க சந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வித்தியாசமான ஒரு சூழல், ஒரு கடுமையான தண்டனை கிடைத்தது போல அவர்களுக்கு அதிக வேலையை செய்ய சொல்லி அவர்களுக்கு வேலை பளு கூட்டப்படுகிறது. அதனால தான் அவங்க 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19லேருந்தே வாசிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பதாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள். அவங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. யார் மேலே? மோசே மேலே, ஆரோன் மேலே. பேசாமையாவது உங்க விட்டுருக்கலாம். கர்த்தர் சொன்னார்னு உள்ளே வந்தாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி பார்வோனை போய் சந்தித்தார்கள். ஆனால் விளைவு என்ன? எங்களுக்கு தண்டனை கிடைத்தது போல, சும்மா நாங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு அதிக வேலைப்பழுவை பார்வோன் கூட்டுவதற்கு இவர்கள் காரணமாகி விட்டார்கள். எங்கள் வாசனையை கெடுத்து போட்டார்கள். அவங்க கையில் பட்டயத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோபம், அவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம், அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, சலிப்பு அத்தனையும் வார்த்தைகளாக மோசையை பார்த்து, ஆரோனை பார்த்து சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிறோம், ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும்படி காலடி எடுத்து வைத்து போகிறோம். ஆனால் நமக்கு சாதகமான பதிலும் சாதகமான சூழ்நிலையும் உடனே அமைந்து விடுகிறதா? நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பல நேரங்களில் அப்படி அமைவதில்லை. பல நேரங்களில்
கீழ்ப்படுகிற நமக்கும் காரியங்கள் வேறு விதமாக நடக்கிறது. நாம் ஜெபித்து விட்டு எழும்பி போய் அந்த காரியத்தை செய்ய தொடங்கும்போது அதில் மேலும் ஒரு இரக்கம் அல்லது மேலும் அதில் ஒரு தொய்வு, அது வித்தியாசமாக போகிற காட்சிகளை நாம் பார்த்து அநேக நேரங்களிலே நாமும் கூட சலிப்படைகிறோம். ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமே, ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமே, ஆண்டவர் செய்ய சொல்லும் காரியங்களெல்லாம் செய்கிறோமே, ஆனால் ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணணும்னு நான் நினைக்கிற சில ஆசீர்வாதங்கள் எனக்கு கையிலே கிடைக்காமல் போய்விடுகிறதே, தள்ளி போய்விடுகிறதே, விளைவு மாறுபட்ட விளைவாக எனக்கு சேர்ந்து விடுகிறதே. இப்படி நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். ஆனால் அங்கே எல்லாரும் சோர்ந்து போன நிலைமையில் எல்லாரும் மனம் வெதும்பி போய் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவர் நொந்து கொண்டு அங்கே பிரிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலே 2 பேர் மட்டும், மோசேயும் ஆரோனும் மட்டும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். 3வது குறிப்பாக அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ சமூகத்தை தேடிய மோசே. இதை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு பல கேள்விகள் அங்கே வந்தது. சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அவர்கள் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை, அவர்கள் எதிர்பார்த்த சூழல் அமையவில்லை, மாறாக அவர்களுக்கு தீமை வந்ததை போல சில காரியங்கள் நடைபெற்று விட்டது. இதன் விளைவாக அவங்க என்ன செய்கிறாங்க, மோசேயும் ஆரோனையும் கூட அலட்சியம் பண்ணி போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதுபடி நமக்கு செய்யலை, பேசாமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்து விடுவார்கள். ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் தேவ சமூகத்துக்கு செல்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் எதிர்பார்த்த பதில் கிடைக்காத நேரம், நாம் ஏமாற்றத்தை சந்திக்கும் நேரம், நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் அந்த நேரம், மனிதர்களை தேடி ஓடி நாட வேண்டாம். வேறு முயற்சிகளிலே அங்கலாய்த்து ஈடுபடுவது அநேக நேரங்களிலே பலன் தராமலும் போய்விடும். ஆனால் ஒரே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால், நானும் அந்த இடத்துக்கு போவேன்னு சொன்னால், அங்கே நமக்கு என்ன கிடைக்கிது தெரியுமா? முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய பார்வையை சரிப்படுத்துகிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த சூழலில் இப்படி நடந்து விட்டது, இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து விட்டது என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த பார்வையை சற்று மாற்றி அவரை பார்க்க சொல்லி அழைக்கிறார். அவரை பார்க்கும்படி தேவ சமூகத்துக்கு போன அவர்களுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? முதல்ல அவங்க ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட கொட்டுறாங்க. தேவ சமூகத்தில் ஒரு பெரிய நன்மையான ஒரு சூழல் என்ன தெரியுமா? நீங்கள் மனிதர்களிடம் யாரிடமும் சொல்ல முடியாத காரியங்களை தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். மனிதர்களிடம் சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் மனதில் உள்ள வேதனைகளை எல்லாம் அப்படியே கொட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே, இதுதான் ஆண்டவரே நிலைமை என்று சொல்லி நாம் தாராளமாக ஆண்டவரிடத்திலே சொல்லலாம். நம் வார்த்தைகளை பொறுமையோடு கேட்கிறவர் இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, வீட்டுக்குள்ள அநேக நேரங்களில் பேசும்போது யாராவது பொறுமையாய் கேட்கிறார்களா? யாராவது பேசுவதை பொறுமையாய் கேட்கிற மக்கள் இருக்கிறார்களா? எல்லாரும் சொல்றது என்ன? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம், அப்படிதான் சொல்றாங்க. காது கொடுத்து கேட்பவர்கள் இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அங்கே தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களுடைய உணர்வுகளை அப்படியே வாங்கி கொள்ளுகிறார். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பி போய், மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? மோசே அப்படி கேட்கிறார் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படலாம். ஆனால் நாம் அநேக நேரங்களில் அப்படி கேட்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, என்னை சந்தித்தீரே, என்னை ரட்சித்தீரே, எனக்கு இப்படி நேரிடுகிறதே, எனக்கு கலக்கம் வருகிறதே, எனக்கு நடைபெறுகிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய வேதனை அதிகமாகிறதே, ஏன் என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர்? ஏன் என்னை இந்த வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யும்படி அழைத்தீர் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கேள்வி கேட்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த கேள்வி கேட்ட மோசையை பார்த்து கோபப்படவில்லை, வருத்தம் அடையவில்லை. நீ என்னப்பா அதுக்குள்ளே இப்படி ஆயிட்ட அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வார்த்தையும் கேட்கிறார். நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான்.
நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே. பாருங்க, ஆண்டவரிடத்தில் பதில் கிடைக்காத போது நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதை தவிர்க்க பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி யோசிக்க பார்க்கிறோம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறார். அது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. அடுத்து தன்னுடைய 2 பிரச்சனைகளையும் அப்படியே சொல்லுகிறார். என்னை ஏன் அனுப்பினீர்? அதே போல இந்த ஜனங்களை நான் போய் கேட்டது முதல் இவன் உபத்திரப்படுத்துகிறான். பார்வோன் ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே உடைய ஜனங்களை. அன்பான நேயர்களே, அன்பான நண்பர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிறவர்களாய் இருக்கலாம். நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே, நான் பேசுவதை யார் கேட்கிறார்? என் வேதனையை யார் பார்க்கிறார்? என்னை வெளியே கொண்டு வந்து விடுவதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். வேதத்தை படித்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்கிறார் என்பதை அடுத்தடுத்த அதிகாரங்களில் நாம் பார்க்கலாம். இந்த நேரத்திலும் உங்களோடு சேர்ந்து நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, வேதனையில் மத்தியில் வாழ்கிற, கலக்கத்தின் மத்தியில் வாழ்கிற, கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே அவர்களுக்கு இந்த வேத புத்தகத்தின் வாயிலாக சொல்வது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் உனக்கு புரியாததுமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உன்னோடு துணை நின்று உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, கலக்கங்களை எடுத்து போடும். அன்று மோசே ஜெபித்த போது அவனுக்கு இருந்த கலக்கத்தை எடுத்து போட்டீர் சுவாமி. அவனுக்கு இருந்த எல்லா பாரங்களையும் எடுத்து போட்டீர் சுவாமி. அடுத்த சாப்டர்லேயே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் உற்சாகத்தோடு மீண்டும் பார்வோனை சந்திக்க அவர் போகிறார். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் எங்களுடைய வேலைகளை உற்சாகமாய் செய்ய, மீண்டும் அதே சூழ்நிலையில் தைரியமாய் இதை ஃபேஸ் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனும் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே வேதனையோடும் கலக்கத்தோடும் எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடைய கையை நீட்டி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நீர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.